மாதர்மே மதுகைடபக்னிமைச பிராணாபகாரோத்யமே கேலானன்மித தூம்ரலோச்சனவதே கேச்சண்டமுண்டார்த்தினி நிசைஷீகிருதரக்தபீஜதனுஜே நித்யே நிசும்பாவகே கும்பத்வம்சினி சம்கராதிதுரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. ஆவணி மாதம் 31ஆவது நாள். நாளைய தினம் புரட்டாதி மாதம் மலர்கின்றது. இன்றோடு இந்த ஆவணி நிறைவு பெற்று நாளை புரட்டாதி மலர்கின்றது. அந்த வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் பொதுவாக இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் என்று செய்து கொள்வார்கள். அவ்வாறு இந்த ராகு காலம் என்கின்ற பொழுது அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரமர்தனியாக அங்கே கும்பன் சும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரக்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்த காலம் ராகு காலம். அந்த நேரத்தில் அது சம்ஹாரம் பண்ணினார். அதனாலே அந்த ராகு கால நேரத்தை சுபகாரியங்களுக்கு தவிர்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வெள்ளிக்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்தை அம்பிகை வழிபாட்டுக்கு சிறப்பு. அந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நிறைவேறும். அந்த துஷ்டர்களை அரக்கர்களை ராட்சசர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிய காலம் இந்த ராகு காலம். இது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலே என்கின்ற பொழுது 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலே ராகு காலம். செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. அது ஒரு சில மாதங்களிலே வருடங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரும். அவ்வாறு இந்த ராகு காலத்திலே இந்த அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா தோஷங்களை நீக்கக்கூடியது. அவ்வாறு சிறப்புகளோடு கொண்டது. அந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். எலுமிச்சம்பழம் உலகத்தின் வடிவம். இது எதற்காக இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றுகின்றோம் என்று பலருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு புரிந்திருப்பார்கள். எல்லாரும் செய்கின்றார்கள், நாங்களும் செய்கிறோம். எலுமிச்சம்பழம் அம்பாளுக்கு பிரீதி, அம்பாளுக்கு விருப்பமானது என்று வெட்டி வைத்துக்கொள்வார்கள். ஒரு சமயம் இந்த அன்னை பராசக்தியானவள் இந்த கும்பன் சும்பன் மைசன் மைசாசுரன் ரத்தபீஜன் ரதோத்கடன் என்கின்ற இந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து ஆனந்தத்திலே இருக்கிற பொழுது நாரத மகர்ஷி வந்தாராம். வந்து சொன்னாராம், அம்மா, எல்லா அசுரர்களையும் சம்ஹாரம் செய்து விட்டோம், ஆனந்தித்து போயிருக்கிறீர்கள். இன்னும் இலை மறை காயாக அசுரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்போது சம்ஹாரம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது இந்த அன்னையானவள் கோபம் கொண்டு அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வா என்ற பொழுது நாரத மகரிஷி செய்வதறியாது நிற்க
இறைவன் அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்ய இறைவனாலே வழங்கப்பட்டது தான் இந்த எலுமிச்சம்பழம். அதை கொண்டு போய் நாரதர் அம்பாளத்தில் கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா அசுரர்களையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்குள்ளே சுளைகள், விதைகள், சாறுகள் இவை எல்லாவற்றையும் அசுரத்தனங்களை அப்புறப்படுத்தி அதில் 2 கூறுகளாக வெட்டி எல்லாம் அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் கிண்ணம் போல் செய்து அதிலே நெய் வெட்டி திரி போட்டு தீபங்கள் ஏற்ற நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்போடு செய்யப்படுகின்ற ராகுகால துர்கா பூஜையிலும் நாம் வழிபாடு செய்து துர்க்கையம்பாளையம் அருள் பெறுவதோடு இன்று இந்த ஆவணி மாதம் நிறைவு பெறுகின்றது. இந்த பிதர்களுக்குரிய மாலைய சிரார்த்தத்திலே சிரார்த்தம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து பிதர்களுடைய ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஜெருசலேம் ஆலயம் யூத மக்களுடைய இறை மக்களுடைய இதயமாக கருதப்பட்டது. சிலர் இந்த ஆலயத்தை பார்த்து கவின்மிகு கற்களாலே கட்டப்பட்டு சிறப்பாக அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது, மிகவும் விலை மதிப்புள்ள பொருட்களாலே அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று இந்த ஆலயத்தை பார்த்து அவர்கள் ரசித்து கொண்டிருந்தார்கள், பெருமிதம் கொண்டு கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுடைய அடையாளம் இந்த ஆலயத்தை சார்ந்திருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார், இந்த ஆலயம் அழிக்கப்படும் என்று சொல்லி. இந்த இயேசு எதிர்மறையாக சிந்திக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மேலை தேயங்களிலே ஐரோப்பா, வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் பெரும் பெரும் ஆலயங்களாக கட்டப்பட்டு பெரும் பெரும் கோவில்கள் அந்த மக்களினுடைய விசுவாசத்தினுடைய எதிரொலியாக இருந்தது. பல ஆண்டுகள் உழைத்து கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள் பல இன்று பயன்படுத்தப்பட முடியாத, அவைகளெல்லாம் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இடங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. ஏன்? மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய அதே வேளையில் இந்த ஆலயத்தில் தான் எங்களுடைய விசுவாசம் இருக்கின்றது என்பதல்ல, வாழ்க்கையோடு அவர்கள் இணைக்க தவறியமை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆலயத்திற்கு போவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கலாம். இந்த ஆலயத்தை வைத்து தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பெரிதாக மதித்திருக்கலாம். ஆனால் அந்த ஆலயம்தான் அவர்களுடைய வாழ்வினுடைய பொருளை கொடுக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுவே ஒரு பிரச்சனை எழுந்திருக்கலாம். மக்களுடைய அடையாளங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றன. மக்கள் எதை பார்த்து தாங்கள் பெரியவர்கள், வளர்ந்தவர்கள், தங்களுடைய பண்பாட்டிலே தங்களுடைய கலாச்சாரத்திலே வளர்ந்திருக்கின்றார்கள், தங்களுடைய விசுவாசத்திலே இறை நம்பிக்கையிலே வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதை அந்த அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த ஜெருசலேம் ஆலயம் ஏன் அழிக்கப்படுகின்றது? மக்கள் இறைவனுடைய மக்களாக அந்த ஆலயத்திலே ஒன்று கூடினார்கள். ஆனால் அந்த ஆலயம் எப்பொழுதும் அவர்களுக்கு இறை பிரசன்னத்தை நினைவூட்ட மறந்துவிட்டது. அதனால்தான் இயேசு கூறுகின்றார்,
இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளிலே நான் கட்டுவேன் என்று. அழிவு, இப்படி பெரும் அழிவை அந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. உடல் தான் இறைவனுடைய ஆலயம் என்பதை, எங்களுடைய உள்ளத்தில் தான் தூய ஆவியானவர் குடியிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் நல்லம். இந்த ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும், ஆலயங்கள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், அழகுபடுத்தப்பட வேண்டும், மதிப்புக்குரியவையாக பரிசுத்தமாக அவர்கள் அதை நாங்கள் பராமரிக்க வேண்டும். அங்கு ஒன்று கூடுகின்ற பொழுது இறைவன் அந்த ஒன்று கூடலில் தான் பிரசன்னமாக இருப்பார், கட்டிடத்தில் அல்ல. மக்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி எழும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். அதனால்தான் இந்த இறுதி வாரத்திலே இந்த வழிபாடுகளின் நாங்கள் இறுதி கால நிகழ்வுகள் பற்றி நினைவூட்டப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்வினுடைய இறுதியிலே நாங்கள் இறைவனை அடைந்து விட்டோமா, கண்டு விட்டோமா, இறைவனை அனுபவித்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். எங்களுடைய அடையாளம் கட்டிடத்தில் அல்ல, எங்களுடைய அடையாளம் எங்களுடைய ஆளுமையிலே, உள்ளத்திலே இருக்க வேண்டும். இறைவனுக்கு அருகாமையிலே நாங்கள் இருக்கின்றோம், இறை பிரசன்னத்திலே வாழுகின்றோம். ஒரு வழிபாடு முடிந்ததும் நீங்கள் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்து விட்டது என்பதல்ல. இந்த திருப்பலியை நாங்கள் தொடர்ந்து வாழுவோம் என்று அந்த திருப்பலியிலே நாங்கள் நன்றி உணர்வோடு கலந்து கொண்டோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனுடைய அருளை வேண்டி இருக்கின்றோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றித்திருந்திருக்கோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் மன்னிப்புக்காக வேண்டி இருக்கின்றோம். இந்த உயர்ந்த மதிப்பீடுகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய இல்லங்களெல்லாம் ஆலயங்களாக வருகின்றன. இறைவனுடைய பிரசன்னம் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் வாழுகின்ற குழுமங்களிலும் அது வெளிப்பட வேண்டும். இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு இறைவனுடைய ஆலயத்திலே வாழுகின்ற நேரங்களாக அமையும். எனவே இறைமகன் இயேசு இந்த ஆலயத்தை, இந்த எருசலேம் ஆலயத்தை இடித்து விட்டாலும் அவருடைய பிரசன்னம் உயிர்ப்பின் பிரசன்னமாக எங்கள் மத்தியிலே இருக்கும் என்பதை எங்களுக்கு இடித்து சொல்லுகின்றார். இறைவனுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் தங்கி எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் இறைவன் குடிகொள்ளுகின்ற ஆலயத்திலே வாழுகின்ற வாழ்வாக அமைவதற்கு இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளையிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நேரான வழியிலே வளர்த்தெடுக்கின்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லவர்களோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை நமது பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட வேண்டும். ஏனென்றால் சிறு பருவத்திலே பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டுகின்ற அந்த பண்பாடுகள் தான் அவர்கள் வயது வாலிபர்களாகினாலோ அந்த வயதை தாண்டியதற்கு பின்னாலோ அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல சமுதாய மக்களாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க நம்மால் முடியும். அதனால் நமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நாம் நல்ல பண்புகளை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் எப்பொழுதும் உருவாக்க வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் எதை கூடாது என்று தடுக்கின்றோமோ அதை பெற்றோர்கள் செய்கின்றவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் ஒரு பிழையை செய்து கொண்டு அதே பிழையை பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற பெற்றோர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான்,
யா யுகல்லதீன ஆமனு லிமத்தகூலூன மாலா தஃபாலூன், மூமின்களே விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை எதற்காக பிறருக்கு கட்டளையிடுகின்றீர்கள், பிறருக்கு சொல்லுகிறீர்கள் என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகின்ற நமது செய்திகளெல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்லவைகளை மட்டுமே நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் ஏதாவது தீமைகள் செய்து கொண்டிருந்தால் அதே தீமைகளிலிருந்து பிள்ளைகளை தடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்குமாயிருந்தால் முதலாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த தீமைகளை நாம் விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த தீமையை விடுமாறு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்று புகைக்கின்ற பழக்கமுடையவர்களாக, புகைப்பிடிக்கின்ற பழக்கமுடையவர்களாக அதிகமான ஆண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஐரோப்பிய நாடுகளில் பெண்களும் புகைக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில், ஆசியா நாடுகளை பொறுத்தவரையில் அதிகமாக ஆண்கள் தான் புகைக்கின்றார்கள். புகைக்கின்ற ஒரு தந்தைக்கு தனது மகன் புகைப்பழக்கமுடையவனாக இருப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் இவன் புகைத்து கொண்டே மகன் புகைக்கின்ற போது மகனை தண்டிக்கின்றவனாக இருக்கின்ற ஒரு தீய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு செய்யுமாறு ஏவுகின்றீர்கள்? நீங்கள் எதை கூடாதென்று கருதுகின்றீர்களோ அதை நீங்கள் விட்டுவிடுகின்ற வரைக்கும் ஏன் உங்களது பிள்ளைகளுக்கு விடுமாறு நீங்கள் தடை செய்கின்றீர்கள், கட்டளையிடுகின்றீர்கள் என்ற இந்த கருத்தை தான் திருமறை குர்ஆனிலே இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றான். அதனால் மது பழக்கம் உள்ள ஒரு தந்தை தனது மகன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் இவன் முதலாவது அதை விட வேண்டும். அதனால் அதற்கு பின்னால் பிள்ளையை விடுமாறு சொல்ல வேண்டும். புகைக்கின்ற பழக்கமுடைய ஒரு தந்தை முதலாவது தன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கத்தை விட வேண்டும். அதன் பின்னால் தனது பிள்ளைக்கு அதை விடுமாறு அவன் கட்டளையிட வேண்டும். அவ்வாறு கட்டளையிட்டால் அந்த பிள்ளை அதற்கு செவிதாழ்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பிள்ளை சிந்திக்கும், ஆம், தந்தை தனது கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டார், புகைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார், அதனால் நானும் விட்டுவிட வேண்டும் என்று அந்த பிள்ளை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தீய பழக்கங்களை நம்மிடத்தில் வைத்துக்கொண்டு அதே தீய பழக்கங்களை செய்கின்ற நமது பிள்ளைகளுக்கு அதை செய்யக்கூடாது என்று தடுக்கின்ற இந்த ஒரு அறிவீனமான நடைமுறை எந்த பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் பிள்ளைகளை பராமரிக்கின்ற, பிள்ளைகளை நேர்வழியிலே வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக வழிநடத்த வேண்டும். தம்மை முன்மாதிரியாக கொண்டே தமது பிள்ளைகள் நேர்வழி நடக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாம் நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்பாடுகளுடையவர்களாக அவர்கள் நடந்து கொண்டு அதே பழக்கங்களை, அதே பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நமது பெற்றோர்கள் மாற்றமடைய வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.